நமசிவாய. இந்த யோகதா அப்படின்றது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த யோகதா பிளானட் பற்றி பேசியிருந்ததுனால ஏகப்பட்ட நபர்கள் அந்த யோகதா பிளானட்டோடைய ஒரு கைடு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கைட்ஸ் வாங்குறதுக்காக ஏகப்பட்ட நபர்கள் ரெகுலராக அதை பே பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பே பண்ணி அதை கைட்ஸ் எடுத்துக்கிறாங்க. சடனாக நமக்கு பணம் வரணும் அப்படின்ற மாதிரியாக இருந்தால் நம்ம யோகதா பிளானட்டை ஆக்டிவேட் பண்ணுறதை தவிர வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடைய கோயில், அந்த கோயிலில் போயிட்டு நம்ம குறிப்பிட்டு அதுக்குண்டான ஒரு மந்திரத்தினை சொல்வதனால் எந்த அளவுக்கு உடனடியாக பணம் வந்தது அப்படின்ட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நான் இந்த ஷார்ட்ஸோட பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பான முறையில் அதை போய் பாருங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் ஆகணும்னா அது யோகதா பிளானட்டால தான் முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னன்னா அந்த யோகதா பிளானட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அந்த நம்ம திரிம்சாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த திரிம்சாம்சத்துல ஒரு பரிகாரம் இருக்கிறது. அதுவுமே சேர்த்து தான் இந்த கைட்ல நம்ம கொடுக்குறோம். அந்த ஒரு விஷயத்திற்குண்டான ஒரு பரிகாரத்தை நாம் செய்ய தான் இது கூடான வழி அப்படின்றது கிடைக்கும். அதனால இரண்டுத்தையுமே சேர்த்து செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் தான் பார்த்தோம்னா சித்த பூமி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பூமியில ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கின்றன. எல்லா கோயில்களுக்குமே பயங்கரமான விசேஷம் இருக்கிறது. மேக்சிமம் இருக்கக்கூடியது, அதாவது 99% பார்த்தோம்னா லோக்கல் கோயில்கள் தான், அதாவது தமிழ்நாட்டு கோயில்கள் தான் அதுல கொடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அதுல கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்ல இருக்கிற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் அந்த ஃபண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் நமக்கு ப்ராப்ளம் வருது, அல்லது லைஃப்ல நம்ம ஒரு பெரிய இடத்துல ரீச் ஆகணும்னு நினைக்கிறோம், அப்படி ரீச் ஆக முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த சூட்சுமமான இந்த ஒரு கிரகத்தை நாம் பிடித்துக் கொண்டோம் என்றால், அதே போல் அந்த திரிம்சாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையுமே நம்ம பிடிச்சுக்கிட்டு அதுக்குண்டான ஒரு தேவதையை பிடித்து கொண்டாலும் சரி, இந்த யோகதா பிளானட்டை நம்ம பிடிச்சுக்கிட்டாலுமே சரி, நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது தூளாகி விடும் வச்சுக்கோங்களேன். ஃபினான்ஷியல் ரிலேட்டடா சொல்றேன். அதே மாதிரி அந்த திரிம்சாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலே அந்த ஒரு தேவதையை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது வெறும் பணம் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே கண்டிப்பான முறையிலேயே அது போயிடும். இது ஒவ்வொன்றையும் நான் பார்த்து அவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ரிப்போர்ட்டாக பண்ணி அதை நம்ம PDF ஃபார்ம்ல வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டு இருக்கோம். சில பேர் மெயில்ல கேட்டாங்கன்னா மெயில கொடுக்குறோம். இது எந்த ஒரு நாட்டவருமே பண்ணலாம். இம்மீடியட்டா கோயிலுக்கு போக முடியாதவங்க அவங்க வீட்லயே அந்த தெய்வத்தை வீட்டிலேயே வைத்து கொடுக்கலாம். அதாவது எல்லாரும் வழிபடுற மாதிரியான தெய்வமா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த தெய்வத்தை வீட்டில் வைத்து நீங்கள் வழிபடுறதுங்கிறது வெளிநாட்டவர்களுக்கு அது உடனடியாக பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான பட்சத்தில் அவங்க வரோம் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைத்து விட்டு அது மாதிரியான செய்யலாம். மற்றபடி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் அது மாதிரி போயிட்டு வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அதுக்குண்டான பலன் ஃபாஸ்டாவே கிடைக்கும். தெய்வம் எப்பொழுதுமே சோதிக்கிறது அப்படின்றது பார்த்தோம்னா கூட இருந்து அவங்களால பண்ண முடியும் என்ற நிலையில் இருந்தும் அவர்கள் வரமாட்டேங்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்து தான் சோதிக்கும். அதனால வெளிநாட்டவர்களை பற்றி அது மாதிரியாக வரக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர்களை பற்றியெல்லாம் தெய்வத்திற்கு அந்த ஒரு எனர்ஜிக்கு கண்டிப்பான முறையில் தெரியும். அதனால அந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம். வெளிநாட்டவர்கள் ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அவங்க வீட்டில் வச்சு தற்போது வழிபட்டு வர அதற்குண்டான தடைகள் விலகி பணம் வருவதற்கு அப்படின்றது அபரிமிதமான அபுண்டன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாம் உடனடியாக அந்த கோயில்களுக்கு போயிட்டு வருதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமசிவாய.